தேவ பிள்ளைகளே, மனிதன் உங்களை ஒடுக்கிக் கொண்டிருக்கிறானா? மனிதனுடைய வார்த்தைகள் உங்களை உடைத்து கொண்டிருக்கிறதா? நீங்கள் நெருக்கப்பட்டு போய் அவமானப்படுத்தப்பட்டு தலைகுனிந்து நிற்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது. ஏசாயா 49 அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தின் கடைசி பகுதியிலே, கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாயிருப்பார். மனிதர்கள் உங்களை கனவீனப்படுத்தி கொண்டிருக்கலாம், உங்களை புறம்பே தள்ளி இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையை அவமானப்படுத்தி கொண்டிருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வையிலே நீங்கள் கனப்படுத்தப்பட போகிறீர்கள். கர்த்தர் உங்களை கனமுள்ள ஒரு மனிதனாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். எத்தனை மனிதர்கள் உங்களை கனவீனப்படுத்தி இருக்கலாம், எத்தனை மனிதர்கள் உங்களை பற்றி புறங்கூறி இருக்கலாம், எத்தனை மனிதர்கள் உங்களை இழிவாய் உங்களை பரியாசம் பண்ணி உங்களை கேலி செய்து உங்களை அழ வைத்துக் கொண்டிருக்கலாம். அவர்களுடைய பார்வையிலே நீங்கள் உயர்ந்து நிற்கிற ஒரு மனிதனாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாய், எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொண்ட ஒரு மனிதனாய் வாழும்படி கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் கனமடைய போகிறீர்கள். கர்த்தர் உன்னை கனப்படுத்த போகிறார். அன்றைக்கு ஆமான் மொர்தெகாயை கனவீனப்படுத்தினான். மொர்தெகாயினுடைய கண்ணீரை கண்ட தேவன், மொர்தெகாயினுடைய சூழ்நிலைகளை பார்த்த கர்த்தர் மொர்தெகாயை கனப்படுத்தினார், அவனை ஆசீர்வதித்தார், அவனை உயர்த்தினார். அதுபோல உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை கனப்படுத்துவார். உங்க குடும்பம் உங்களை கனவீனப்படுத்துதா? உங்களுடைய சொந்தங்கள் உங்களை கனவீனப்படுத்துதா? நீங்க வேலை செய்கிற இடத்துல கனவீனப்படுத்தப்படுகிறீங்களா? படித்தவர்கள், உங்களோடு கூட நெருங்கி பழகின நண்பர்கள் உங்களை கனவீனப்படுத்துறாங்களா? பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, அவங்களுக்கு அல்ல கனம், நீ என் பார்வையில கனமடைய போகிறாய். நான் உன்னை கனப்படுத்த போறேன், நான் உன்னை உயர்த்த போறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை மேன்மைப்படுத்த போறேன், அவங்களுக்கு மேலாக நான் உன்னை நிறுத்த போறேன், நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல நான் நிறுத்த போறேன் ஆண்டவர் சொல்றார். நீங்க கனமடைய போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பலனா இருப்பார். உங்க பலவீனெல்லாம் மாறும். உங்களை அழ வைத்த அழுகெல்லாம் மாறப்போகுது. உங்களை நெருக்கின கவலைகள் எல்லாம் மாறப்போகுது. உங்களை கேலி செய்த மனிதனுடைய நிந்தனைகள் எல்லாம் உங்களை விட்டு மாறப்போகுது. நீங்கள் கனமுள்ள மனிதனாய் மாறப்போகிறீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, கர்த்தரின் பார்வையிலே கனமடைவா என்று வேதம் சொல்லப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகள் மனுஷனுடைய பார்வையில கனவீனம் உள்ளவர்களா இருக்கலாம். ஆண்டவரே, கனவீனப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கலாம். ஆனா கர்த்தர் அதை பார்க்கிறார். கனவீனப்படுத்தப்பட்ட மனுஷனை கனமுள்ள ஒரு மனுஷனாய் மாற்றுகிற தெய்வம் உடைய பிள்ளைகளை கனப்படுத்தி ஆசீர்வதியும், கனப்படுத்தி உயர்த்தும், கனப்படுத்தி மேன்மை அடைய செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.